ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய ஞாயிறு விருந்து சத்சங்க நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்கிறேன். எல்லா பக்தர்களுடைய பணிவான நமஸ்காரம். முதல் பிரார்த்தனை வந்து கோகிலாமா மாதாஜி. கோகிலாமா மாதாஜி வந்து உடம்பு சரியில்லை, அவங்க சீக்கிரமா குணமாயி வந்து பகவானுக்கு சேவை பண்ண பிரார்த்தனை பண்ணணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே. ரெண்டாவது பிரார்த்தனை வந்து இந்த சத்சங்கத்தில் வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் வாயிலாளர்களுக்காகவும் நம்ம இன்னும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் பிரார்த்தனை பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே. மூணாவது பிரார்த்தனை வந்து நீங்க எனக்காக நீங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன் இடத்துல. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. இந்த இடத்துக்கு வந்தோடனே ஏதோ மாயாப்பூர்லயோ ஜெகநாத்பூர்லயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா? இங்க இருக்கிற அந்த விக்கிரகங்கள் எல்லாமே இந்த மாதிரி விக்கிரகங்கள் மாயாப்பூர்ல தான் இருக்கு. மாயாப்பூர், பிருந்தாவன், சாரி ஜெகநாத்பூரி. இந்த கருடர் கூட மாயாப்பூர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கருடர் வந்து மாயாப்பூர்ல இருக்கிற கருடர். அப்புறம் இந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் மாயாப்பூர்லையும் ஜெகநாத்பூரியில தான் இருக்கும். இந்த விஷ்ணு தூதாஸ் இதெல்லாமே அது அந்த மாதிரி ஒரு தாமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த இடம் வந்து ஒரு தாமம். இங்க பகவான் இருக்கார். ஜெகநாத், பல்தேவ், சுபத்ரா, கௌர் நித்தாய், நரசிங்கதேவ். நரசிங்கதேவ் ரொம்ப அழகா இருக்கு, அழகிய சிங்கர். சரி, அப்ப இன்னைக்கு நம்ம பகவத்கீதை ஓவரால ஒரு கண்ணோட்டமா பார்க்கணும். ஓவரால் பகவத்கீதா, ஒட்டுமொத்த பகவத்கீதையும் ஒரு ஒரு சுருக்கமா ஒரு ஒரு எசன்ஸ் மாதிரி. பகவத்கீதையில என்னதான் கிருஷ்ணர் சொல்ல வர்றாரு, நம்ம என்னதான் பண்ணணும், பகவத்கீதையோட நோக்கம் என்ன, பகவத்கீதை நோக்கம் என்ன, கிருஷ்ணர் என்னதான் சொல்ல வர்றாரு, நம்ம என்னதான் செய்யணும், என்ன தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அதான் இன்னைக்கு வகுப்பு. பகவத்கீதையில மொத்தம் எவ்வளவு அத்தியாயம் இருக்கு? 18 அத்தியாயம். அதை வந்து மூணா பிரிச்சுக்கலாம். முன்ன 6 அத்தியாயம், பின்ன 6 அத்தியாயம், நடுவில் 6 அத்தியாயம். இப்ப இந்த புத்தகம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த புத்தகத்துல வந்து இந்த புத்தகத்தையும் 3 பாகமா பிரிக்கலாம். இது முன்பாகம், இது பின்பாகம், இது நடுப்பாகம் இல்லையா? இந்த நடுவில் இருக்கிற பக்கங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. நடுவில் இருக்கிற பக்கங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால இந்த பக்கத்தை எல்லாம் பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அட்டை இருக்கு, பின்னாடி ஒரு அட்டை இருக்கு. கரெக்டா? நடுவில் இருக்கிற பக்கங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக முன்னாடி அட்டை, பின்னாடி அட்டை. அதே மாதிரிதான் பகவத்கீதையில் இருக்கிற நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம், 7ஆம் அத்தியாயம் முதல் 12ஆம் அத்தியாயம் வரை. பகவத்கீதையில நடுவில் இருக்க 6 அத்தியாயம், 7ஆம் அத்தியாயம் முதல் 12ஆம் அத்தியாயம் வரை இந்த மாதிரி. முன்னாடி இருக்கிற 6 அத்தியாயம் சப்போர்ட் பண்ணுது, பின்னாடி இருக்கிற 6 அத்தியாயம் சப்போர்ட் பண்ணுது. இந்த நடுவில் இருக்கிற சாரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, நிறைய பேசியாச்சு. இன்னைக்கு நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம், சாரி இந்த நடுவில் இருக்கிற 6 அத்தியாயத்தை காப்பாற்றுறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி 6 அத்தியாயம் பாதுகாப்பா இருக்கு, பின்னாடி 6 அத்தியாயம் பாதுகாப்பு. அப்ப அந்த நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம் ரொம்ப முக்கியம். 7ஆம் அத்தியாயம் முதல் 12ஆம் அத்தியாயம் வரை கிருஷ்ணர் வந்து பியோர் டிவோஷன் சர்வீஸ், தூய பக்தி கொள்ள முடியும். 7ஆம் அத்தியாயம் முதல் 12ஆம் அத்தியாயம் வரை கிருஷ்ணர் எதை பத்தி பேசுறாரு? பியோர் டிவோஷனல் சர்வீஸ், தூய பக்தி தொண்டு. அந்த இடைப்பட்ட அத்தியாயத்துக்குள்ள நிறைய மாற்றம் நடக்குது, அது ஒண்ணுன்னா தெரிஞ்சுக்கணும். சரி, முதல் அத்தியாயம், இந்த பகவத்கீதையில ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு யோகான்னு பேரு. அர்ஜுன விஷால யோகா, சாங்கிய யோகா. ஃபர்ஸ்ட் வந்து முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷால யோகா, 2வது அத்தியாயம் சாங்கிய யோகா, 3வது அத்தியாயம் கர்ம யோகா, 4வது அத்தியாயம் ஞான யோகா, 5வது அத்தியாயம் நிஷ்காம கர்ம யோகா, 6வது அத்தியாயம் தியான யோகா. இப்படி ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு யோகா. முதல் அத்தியாயத்துல கிருஷ்ணரை விட அர்ஜுனன் தான் நிறைய பேசியிருக்காரு. கரெக்டா?
கிட்டத்தட்ட ஒரு 47 ஸ்லோகம் இருக்கு. பகவான் 1-2 ஸ்லோகம் தான் பேசியிருக்காரு. சஞ்சயன் ஒரு 2-3 ஸ்லோகம் பேசியிருப்பாரு. திருத்தராஷ்டிரர் ஒரு ஸ்லோகம் பேசியிருக்காரு. அப்புறம் நமக்கு தெரியும் துரியோதனன், அவர் 1-2 ஸ்லோகம் பேசியிருக்காரு. அவர் பேசுனதா சொல்லவே இல்லை. அதாவது சஞ்சயன் பேசும்போது சஞ்சய உவாச்ச, திருத்தராஷ்டிரர் பேசும்போது திருத்தராஷ்டிர உவாச்ச, அர்ஜுனன் பேசும்போது அர்ஜுன உவாச்ச. ஏன் துரியோதனன் பேசும்போது துரியோதன உவாச்சன்னு சொல்லல? துரியோதனன் பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. என்ன சொல்வாரு? துரோணாச்சாரியத்தை வந்து பேசுவார். பஷ்யைதாம் பாண்டு புத்திரானாம் ஆச்சாரியம் மகதீம் சமம் ஜூடம் திருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா. இந்த ஸ்லோகம்லாம் துரியோதனன் பேசுறார். இந்த பீமனால் அணிவகுக்கப்பட்ட படையை பாருங்க, பீஷ்மரால் அணிவகுக்கப்பட்ட படையை பாருங்க. எது அது ஒண்ணும் இல்லை, அது கொஞ்சம் படைதான் இருக்கு. பீஷ்மர் எவ்வளவு பெரிய படை வச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி துரியோதனா வந்து ஒரு 5-6 ஸ்லோகம் பேசியிருக்காரு. துரியோதனன் 5-6 ஸ்லோகம் பேசியிருந்தாலும் துரியோதன உவாச்சுக்கு வரல, சொல்லல. ஏன்? அவன் சொல்றது தகுதியல்னு சொல்லல. ஏன்னா அவன் பேசுறது கூட அப்படிதான். ஆச்சாரியர் போய் குத்தி காமிக்கிறது, பீஷ்மரை போய் குத்தி காமிக்கிறது. என்ன சொல்றாரு? துரியோதனை வந்து ரொம்ப பொல்லாதவன். அவன் பேரு துரியோதனா, கெட்ட புத்தி உள்ளவன், துர்புத்தி. துரியோதனமே துர்புத்தி. அவன் போய் குருன்னு கூட பார்க்காம ஆச்சாரியர் போய் குத்தி காமிக்கிறார். என்ன குத்தி காமிக்கிறாரு? பஷ்யைதாம் பாண்டு புத்திரானாம் ஆச்சாரியம் மகதீம் சமம் யூடம் திருபத புத்திரேன. திருபத புத்திரன் யாரு? துருபதனுடைய பையன் யாரு? திருஷ்டத்யும்னா. தவ சிஷ்யேன தீமதா, உங்க சீடன். நீங்க அவனுக்கு வித்த கத்து கொடுத்தீங்க, இப்ப உங்களுக்கு எதிராக படையை தெரிஞ்சு வந்து நிற்கிறான். இது எப்படி பீன் பண்றது? குத்துறது. அதாவது கிரிட்டிசைஸ் பண்றது. இது நம்ம நிறைய பண்ணுவோம். பக்தர் மத்தியில வந்து அப்படியே சொல்லாம சொல்றது. சச்ச பொலிட்டீஷியன் துரியோதனன், பக்க அரசியல்வாதி. அவர் என்ன பண்றாரு? ஆச்சாரியர் துரோணத்தை வந்து அவர் புகழ்ற மாதிரி இகழ்றாரு. அதான் வஞ்ச புகழ்ச்சி. தமிழ்ல வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. புகழ்வது போல இகழ்வதும், இகழ்வது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி. அப்படியே புகழ்ற மாதிரி கீழே தள்ளி விட்டுரு. என்ன சொல்றாரு? நீங்க வந்து திருஷ்டத்யும்னனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தீங்க, நல்ல விஷயம் நினைக்கிறீங்க. ஆனா பாருங்க, உங்களுக்கு எதிராக நமக்கு எதிராக படையை திரட்டி வந்து நிற்கிறான். பாண்டவருடைய அணி தளபதியா நிற்கிறான். அப்ப நீங்க பாடம் சொல்லி கொடுத்துட கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க திருஷ்டத்யும்னன் வந்து திருஷ்டத்யும்னா துரோணாச்சாரியிட்ட பாடம் கத்துக்க வந்த போது துரோணாச்சாரியருக்கு தெரியும் தனக்கு மரணம் திருஷ்டத்யும்னா தான் நிகழப்போகுது. அதை தெரிஞ்சிருந்து சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அதுதான் பிராமணா. பிராமணாவுடைய குவாலிபிகேஷன் என்ன? பாடம் கற்றுக் கொடுக்கிறது. அவன் ஒரு சத்திரியா, அவன் மிலிட்டரி வார்ட் படிக்க வந்திருக்கான், சொல்லிக் கொடுக்க வேண்டிய தர்மம். அவன் நாளைக்கு என்ன கொள்றானோ கொள்ளலையோ என் தர்மத்தை நான் செய்யணும். தட் இஸ் த குவாலிபிகேஷன் ஆஃப் பிராமணன். பிராமணனுடைய தகுதி என்னதுன்னா, திருஷ்டத்யும்னன் தான் தன்னை கொல்ல போறான்னு துரோணருக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா அதுக்கு வேண்டிய தவம் இருந்து பெற்ற குழந்தைகள் யாகத்திலிருந்து வந்தாங்க. அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? துருபதரோட கதை. யாருக்கு தெரியாதவங்க இருக்கீங்களா? துருபத சரித்திரம் தெரியாதவங்க இருக்கீங்களா? இந்த கை தூக்குங்க. ஓகே, அப்ப எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த துருபத ராஜா வந்து துரோணாச்சாரியரை பழி வாங்குறதுக்கு வேண்டிய 2 குழந்தைங்க. அதுல ஒரு குழந்தை பழி வாங்குறதுக்கு, இன்னொரு குழந்தை வந்து அர்ஜுனனை தன் மருமகன் ஆக்கிக்கணும். அப்போலோ வீரன், மாவீரன், மகாரதன், காண்டிவதாரி. அந்த அர்ஜுனன் எனக்கு மருமகனா வரும்னு சொல்லி யாகம் செஞ்சு அந்த யாகசாலையிலிருந்து வந்தவங்க. துருபதனும் திருஷ்டத்யும்னனும் திரௌபதியும் கருவுல இருந்து வந்தவங்க இல்ல. திருஷ்டத்யும்னனும் திரௌபதியும் கருவுல இருந்து வரல, யாகத்திலிருந்து வந்தாங்க. அதிர்ஷ்ட தேவதை லட்சுமி, அதிர்ஷ்ட தேவதை அவங்க திரௌபதி. அதனால இப்ப துரியோதனன் என்ன சொல்றான்? உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவன் கையால தான் நீங்க கொல்லப்படுவீங்கன்னு. அப்படி தெரிஞ்சு நீங்க வித்த கத்துக் கொடுத்தீங்க, இப்ப உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான் பாருங்க. அதான் துரியோதனா. துரியோதனா புத்தி இருக்கிறவங்க, துரியோதனா புத்தி என்னது? எப்பவுமே மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கு, அடுத்தவங்களுக்கு குறை சொல்லிட்டே இருக்கு. அது மறைமுகமா சொல்றது, நேரா சொல்றது. அந்த பக்கம் போய் இப்ப இங்க துரோணாச்சாரி சொன்னாரா,
ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி என்ன பண்ணுவாரு, துரியோதனன் துரோணரை புகழ்ந்துட்டு அப்படி இகழ்றது. எனக்கு ஆச்சாரியர் துரோணர் இருக்காரு என் பக்கம், நான் வெற்றி பெற்றுவேன். ஆனாலும் துரோணர் பாருங்க என்ன தப்பு பண்ணாரு, திருஷ்யத்துக்கு போய் பாடம் சொல்லி கொடுத்தாரு. அந்த பக்கமே பீஷ்மரை போடுறது. பீஷ்மர் பிதாமக அதீத பலம் படைச்சவரு, ஆனா உள்ளுக்குள்ள என்னது, இவர் பாண்டவர் மேல பெரிய வச்சிருக்காரு. அதனால பீஷ்மருக்கு வயசாயிடுச்சு, எல்லாரும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டூப்ளிசிட்டி அப்படியே வார்த்தைகளை ஜாலம் பண்ணி பேசி மற்றவங்க நினைச்சிடக்கூடாதுல்ல, என்ன துரியோதனன் துரோணரை போடுறாரு, பீஷ்மரை போடுறாரு, அப்ப நம்மள சும்மாவா? அப்ப என்ன பண்றாங்க, இவரு ரொம்ப புத்திசாலி துரியோதனன். ஒரு பக்கம் துரோணரை புகழ்ந்துட்டு இகழ்றது, இன்னொரு பக்கம் பீஷ்மரை புகழ்ந்துட்டு மற்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அவங்கள புகழ்றது. நீங்க எல்லாம் பீஷ்மருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க எல்லாம் பீஷ்மருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது துரியோதனுக்கு பேரே இல்லை பகவத்கீதையில. துரியோதன வாட்சி கிடையாது, ஏன்னா அவன் சொல்றதுக்கான தகுதி அவனுக்கு கிடையாது, அதனால அவன் பேர் சொல்லல. சரி, இப்ப அர்ஜுன வாட்ச் ஏறக்குறைய முதல் அத்தியாயத்துல 47 ஸ்லோகத்துல முக்காவாசி 90% ஸ்லோகம் வந்து அர்ஜுனன் பேசினார். அர்ஜுனன் பேசினாருங்கிறத விட வாதம் பண்ணாரு சொல்லலாம், ஆர்கியூமெண்ட். அர்ஜுனன் பேசினாருங்கிறத விட வாதம் செஞ்சாருன்னு சொல்லலாம். இந்த மகாபாரத யுத்தம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரணத்தை சொல்லி நிராகரிக்கிறார். அர்ஜுனன் என்ன பண்றாரு, இந்த மகாபாரத யுத்தம் தேவையில்லை, அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு 5 காரணம் சொல்றாரு. இது வந்து ஏதோ மனம் போன போக்குலையோ இல்லை ஏதோ கற்பனை பண்ணிட்டு வந்துட்டோ சும்மா ஒரு வாதம் பண்ணணுங்கிறதே இல்லை, சாஸ்திரபூர்வமா சொல்றாரு. 5 காரணத்தையும் சும்மா உட்காந்து சண்டை போடக்கூடாது முடிவு பண்ணிட்டேன், என்னன்னாலும் அந்த பிடிவாதத்தை வந்து பேசுறேன். இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கு, இது சீட பரம்பரை நான் கேட்டிருக்கிறேன், அதனால சொல்றேன். இது சீட பரம்பரை வாயிலாக கேட்டிருக்கிறேன், நான் இதை படித்திருக்கிறேன். இதுதான் அதிகாரப்பூர்வமான ஆர்குமெண்ட். ஒரு 5 ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. என்னென்னது அதுக்காக தெரியுமா? 5 காரணங்கள் சொல்லி அர்ஜுனன் வந்து இந்த யுத்தம் செய்ய மாட்டேங்கிறார். என்னென்னது? ஃபர்ஸ்ட் காரணம் என்னது? சஜனா என்னுடைய ஜனங்க, என்னுடைய மாமனார், என்னுடைய மைத்துனன், என் சகோதரன், என் பாட்டனார், என் ஆச்சாரியன், இவங்க கூட போய் என்ன சண்டை போட சொல்றாரு. எந்த விதத்துல நியாயம்? கிருஷ்ணர் போய் என் குருட்ட சண்டை போட சொல்றாரு, அவர் போய் அவர் குருட்ட சண்டை போடுவாரா? இது நியாயமா அமைக்க முடியாது. கிருஷ்ணர் வந்து என்ன துரோணாச்சாரியர் கொல்ல சொல்றாரு, அவர் போய் சாந்தி பண்ணி முடி கூட சண்டை போடுவாரா? அது போட மாட்டேன். என்னை மட்டும் ஏன் பண்ண சொல்றாரு? அவர் போய் அவர் சொந்தக்காரங்க சண்டை போடுவாரா? என்ன மட்டும் ஏன் பண்ண சொல்றாரு? அப்படின்னா அர்ஜுனனுக்கு முதல்ல அர்ஜுனுடைய முதல் நிலை, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை ஒரு கருவியாக வச்சிருந்தார். ஆக்சுவலி பகவத்கீதை அர்ஜுனனுக்காக இல்ல, பகவத்கீதை நமக்காக. மகாபாரத யுத்தம் நடக்கலைன்னா நமக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்காரு. அதான் ஒருத்தர் 2 கேள்வி கேட்டாங்க ஒரு கிளாஸ்ல, பிரபு ஏன் இப்படி கிருஷ்ணர் பண்ணார்? கிருஷ்ணர் வந்து எல்லா இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு, யுதிஷ்டிர மகாராஜ் இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு. அப்போ ஏன் யுதிஷ்டிர மகாராஜ் சூது விளையாடும் கிருஷ்ணரை கூப்பிட்டுருக்கலாம்ல, அவர் ஏன் கூப்பிடல? சரி, கிருஷ்ணர் தான் போயிருக்கலாமே. சரி, கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டிர மகாராஜ் இதயத்துல பரமாத்மாவா இருக்காரு, அவர் போய் தடுத்திருக்கலாமே. யுதிஷ்டிரா நீ விளையாடாத, அவர் தடுத்து போய் நான் விளையாடுறேன், உனக்கு பதிலா நான் விளையாடுறேன்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கலாம். அப்புறம் யுதிஷ்டிரே கிருஷ்ணர் கூப்பிட்டுருக்கலாம். இப்போ துரியோதனன் என்ன பண்ணா, எனக்கு பதிலா எங்க மாமா விளையாடுவாரு, ஏன்னா என்னென்னமோ பண்ணி பார்த்தான், பாண்டவர்களை ஜெயிக்கவே முடியல. விஷ வச்சு கொள்ள பார்த்தா, என்னென்ன பண்ணாலும் பாண்டவர் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படிதான் அவன் பொறாமை, தூக்கமே வரல அவன். பாண்டவர் மேல பொறாமை, பொறாமைங்கிறது ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அடிக்கடி கிளாஸ்ல பிரபுபாதம் சொல்லியிருக்கேன், எந்த குணத்தை வேணாலும் கிருஷ்ணருக்கு பயன்படுத்திக்கலாம், எந்த குணத்தை வேணாலும் கிருஷ்ணருடைய சேவையில பயன்படுத்தலாம். கோபம் பயன்படுத்தலாம். இப்ப கோபம் வந்துச்சா, எப்ப கோபம் வரலாம்? யாராவது பிரபுபாதை பத்தி தப்பா சொல்றாங்க, இல்ல பக்தர்களை பத்தி தப்பா சொல்றாங்க, இல்ல பகவானை பத்தி தப்பா சொல்ற உடனே கோபம் வரும். நீங்க எப்படி இப்படி சொல்லலாம்னு கேட்கு. அப்புறம் நமக்கு தேவையில்லாத ஒரு கோபம் வருதா, அதை வந்து அப்படியே மறந்துட்டு சேவை பண்ணும். கோபம் வர நேரத்தில் ஜெபமாலை எடுத்து ஒரு 8-10 மாலை ஜெபிக்கணும். அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஒன்று கோபத்தை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும்,
இல்லை அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்ப கோபத்தை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம், காமத்தையும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். பிருந்தாவனத்து கோபிகள் வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாங்க. ஆக்சுவலி அது காமம் இல்லை, பிரேமம். பட் இந்த ஜட உலக கணக்குப்படி பார்க்கும்போது காமமா தெரியும். ஆனா ஆத்மீக தளத்தில் அது காமம் இல்லை, பிரேமம். ஹனுமானு கோபம் வந்து லங்கை அடிச்சு விட்டாரு. இன்னும் தைரியம் இருந்தா இந்த அயோக்கிய சீதையை தூக்கின்னு போவான். என் ஜெகன் மாதா என் அம்மா சீதையை தூக்கின்னு வந்துட்டான், என்ன பண்ற பாரு, லங்கையை அடிச்சு விட்டாரு. என் வாழ்க்கையை தீய வைக்கிறீங்க, இப்ப என்ன பண்ற பாரு. ஸ்வர்ண லங்கா உருகி ஆற ஓடுது. ஹனுமானு கோபம் வந்தது. ஆக்சுவலி ஹனுமானே போதும் ராவணனை கொள்றது. பட் ஆனா அந்த பிரபு வந்து செய்யணுங்கிறதா சீதா மாதாவோட விருப்பம். இல்லாட்டி ஒரு செகண்ட்ல ராவணனை தூக்கி வீசிட்டு வந்திருப்பாரு ஹனுமான். அவ்வளவு பலம் இருக்கு ஹனுமானுக்கு. ஆனா பொறாமையை மட்டும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தவே முடியாது. எப்படி ஈடுபடுத்துவீங்க இல்லையா? ரொம்ப ஆபத்தான குணம். யார் மேலேயும் பொறாமை கொள்ளக்கூடாது. யாருக்காவது திறமை இருக்கா, அந்த திறமை எனக்கு இல்லையா, அவங்க கூட சேர்ந்து கத்துக்கணும். ரொம்ப நீங்க நல்லா சேவை பண்றீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன், எப்படி இதெல்லாம் பண்ணணும். என்ன இப்படி இல்லை விரை பண்றாரு, ஒரு நாள் இவர் என்ன பண்ற பாரு. பொறாமை அப்படியே பார்க்குறது. என்ன இப்படி சேவை பண்றாங்க. நல்லா புத்தக விநியோகம் பண்ணுவாங்க, நல்ல சமையல் பண்ணுவாங்க, நல்ல பூஜை பண்ணுவாங்க, நல்ல பூ கட்டுவாங்க. அப்போ நம்ம அந்த திறமை இல்லையா, போய் உட்காந்துட்டு ரொம்ப எனக்கு சொல்லிக் கொடுங்களேன், எப்படி நீங்கள் இவ்வளோ அழகாக புத்தக விநியோகம் பண்ணுறீங்க, நானும் உங்கள் கூட வரட்டுமா, நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக பூ கட்டுறீங்க, என்னையும் சேர்த்துக்கிறீங்களா, நீங்கள் எல்லாம் இவ்வளோ அழகாக சேவை பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு நினைக்கணும். அவனை துரத்தி விட்டுட்டு நான் போய் பண்ணணும். அதுதான் பொறாமை. இந்த பொறாமை வந்து ரொம்ப ஆபத்தான, அது கிருஷ்ண பக்தியில முன்னேற்றமே தராது, கீழே தள்ளி விட்டு கீழே விழுந்துடும். இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தியும் போயிடும். அதனால இந்த துரியோதனுக்கு ஒரே பொறாமை தான். துரியோதனாலே பொறாமை. இப்ப அர்ஜுனனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அர்ஜுனனை வந்து ஒரு கல்வியை வச்சிருந்தாரு, நமக்கு பகவத்கீதை கொடுக்கணும். ஓகே, நம்ம என்ன பேசணும். அப்போ துரியோதனன் சொன்னா, அவன் யோசிச்சுட்டே இருந்தான், இவங்களை எப்படியாவது துரத்தி விட்டுறணும். என்ன பண்றது? அவன் மாமா கூட்டிட்டு வந்தான், சகுனி. சகுனி சொன்னா, நீ அப்படிலாம் அவன் ஜெயிக்க முடியாது, அவங்கள சூழ்ச்சினால்தான் ஜெயிக்கும். அப்படி பகடை விட்டுவான் சகுனி. என் பகடை வெல்லும் மருமகனே, என்னுடைய பகடை. அது யாரு? அவங்க அப்பாவுடைய எலும்பெடுத்து பகடை பண்ணி வச்சிருக்கான். அந்த டைஸ் இருக்கு இல்லையா, சகுனோட டைஸ் வந்து ஃபாதர்ஸ் போன். அவங்க அப்பாவோட எலும்பெடுத்து பகடை எல்லாம் பண்ணி ஏதோ மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அவன் நினைக்கிற நம்பர் விழும். சகுனி இப்படி போட்டு 1 விழுந்தா 1 விழும், 4ன்னு சொன்னா 4 விழும். அவனை கூட வச்சுட்டான், நீ ஒன்றும் பண்ணாத, அவனை சூதாரத்து கூட மீதி நான் பார்த்துக்கிறேன். அவன் துரியோதனன் என்ன பண்ணா, இவன் பின்னாடி நின்று சகுனியை முன்னாடி விட்டான். அப்ப யுதிஷ்டர் என்ன பண்ணிருக்கணும், எனக்கு பதிலா கிருஷ்ணர் விளையாட வரைஞ்சது. கிருஷ்ணர் யுதிஷ்டர் பதிலா கிருஷ்ணர் விளையாடுறது என்ன இருக்கும்? யுதிஷ்டருக்கு பதிலா கிருஷ்ணர் அந்த பகடை ஊட்டி இருந்தா என்ன இருக்கும்? கௌரவரும் காட்டுக்கு போயிருப்பாங்க, கௌரவரும் காட்டுக்கு போயிருப்பாங்க. அவ்வளவுதான். ஆனா கிருஷ்ணர் அது விரும்பல. கிருஷ்ணா யுதிஷ்டரோட இதயத்திலே பரமாத்மா இருந்துட்டு அதை செய்ய விடல. ஏன்னா கிருஷ்ணருக்கு வேற நோக்கம் இருக்கு. அவர் இந்த பூமியில வந்துட்டு நம்மள மாதிரி முட்டாளுக்கு பகவத்கீதை கொடுக்கணும் தான் இல்லையா? நம்மள மாதிரி கலியுகத்துக்கு நிறைய முட்டாள்லாம் வருவாங்க, இவனுக்கு வேதம் படிச்சா புரியாது, புராணம் போய் ஒன்றும் புரியாது, அட்லீஸ்ட் பகவத்கீதை படிக்கணும். அதனால பகவத்கீதை கொடுக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணன் இந்த லீலையெல்லாம் பண்ணார். மகாபாரத யுத்தம் மூலமா கௌரவர்களை வந்து பாண்டவர்களை காட்டுக்கு அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து ராஜ்யம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி யுத்தத்துக்கான ஏற்பாடு செஞ்சு எல்லா அசுரங்களையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து பினிஷ் பண்ணிட்டாரு. இதை ஒரே கல்ல நிறைய மாங்காய் அடிக்கிறது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு கல்ல நிறைய மாங்காய் விழுகணும். அந்த டேலண்ட் கிருஷ்ணருக்கு தான் இருக்கு. அவர் ஒரே லீலையில, அவர் ஒரே அவதாரத்துல நிறைய லீலை பண்ணிடுவார். பக்தரோட அங்கு பரிமாற்றம் செய்யறாரு பாருங்க, ஒண்ணுன்னா எண்ணிட்டே வாங்க. பக்தரோட அங்கு பரிமாற்றம் செய்யறாரு, அதர்மத்தை அழிக்கிறாரு, தர்மத்தை ஸ்தாபனம் பண்றாரு, பக்தர்களை காப்பாத்துறாரு, அறியாமையில் உள்ளவங்களுக்கு ஆன்மீக அறிவு கொடுக்கிறாரு. அப்புறம் கிருஷ்ண பக்தினா என்னன்னு கற்றுக் கொடுக்குற, பக்தி தொண்டுனா என்ன, எப்படி அவரை சரணடையணும், எல்லாம் முதல்ல அறியாமையிலிருந்து விடுவிக்கும். ஸோ பகவத்கீதை ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது.
ஜெய் ஜெகநாத் சுவாமிக்கு. அறியாமை என்னது? நான் இந்த உடல் நினைச்சிட்டு இருக்கிறது அறியாமை. அப்ப முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் நம்மள மாதிரி நம்மளுடைய இடத்துல இருக்காரு. இப்ப நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். எவ்வளோ காலமா படிக்கிறோம், புரோபார் புஸ்தகம் படிச்சு படிச்சு புரோபார் எழுதிக்கிட்டே இருக்காரு. நீ இந்த உடலில் ஆத்மா, இந்த உடலில் ஆத்மா எல்லாம் கேட்டுட்டு நாளை கோயிலில் வந்து என்ன எப்படி சொல்றேன் நீ? நான் யாரு தெரியுமா? நான் சேவைக்காக வந்திருக்கேன். நான் வெளியில போனேன், எவ்வளவு சம்பளம் தருவாங்க, என்ன எப்படி வெளியில வந்து பாருங்க, என் கம்பெனியில் எப்படி நடத்துறாங்க என்ன. அப்ப எங்க ஆத்மா? ஆத்மா மறுத்து வச்சு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே கோவம் வருது. என்ன எப்படி சொல்றீங்க? நான் சம்பளத்துக்காக வேலைக்கு இருக்கிறேன் இல்லையா? உடனே கோவம் வருது. இல்ல ஏன் கோவம் வருது? நான் இந்த ஆத்மா நினைக்கல, நான் இந்த உடம்பு என்ன திட்டாங்க, என்ன அவமானப்படுத்திட்டாங்க. இந்த மான அவமானம் எல்லாம் உடலோட அடையாளம். நான் இந்த உடல் நினைச்ச உடனே என்ன புகழ்றாங்க, நான் இந்த உடல் நினைச்சா நீ திட்டுறாங்க. இது எதனால ஏற்படுது? இந்த உடலோடு நம்முடைய அடையாளப்படுத்திக்கிறது தான். இதுதான் முதல் வியாதி, ஃபர்ஸ்ட் டிசீஸே இதுதான். பகவத்கீதையுடைய முதல் பாடமே இந்த அறியாமை போக்குறதா. அதனால அர்ஜுனனும் நம்மள மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்னுடைய ஜனங்க ரொம்ப அட்டாச்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஏன் ஜனங்க. ரெண்டாவது என்ன காரணம்? முதல்ல வந்து இவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க, இவங்க எல்லாம் எப்படி நான் அனுபவிப்பேன்? உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, ஒரு உதாரணம். இந்த சென்டர்ல நடக்குதான் தெரியாது, ஆனா பெரும்பாலும் சென்டர்ல நடக்கும். ஒரு முகூர்த்த நாள் சண்டே வந்துருச்சு, நம்ம கோயிலுக்கு வருமா கல்யாண வீட்டுக்கு போயிருமா? ஒரு கிரக பிரவேசம் எல்லாம் வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க, கிரக பிரவேசம் கல்யாணம் எல்லாம் கொடுத்துட்டாங்க, சண்டே ப்ரோக்ராம் இருக்கு. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தரும்? அது வந்து பாருங்க பிரபு, நீங்கெல்லாம் கோயில்ல பிரம்மச்சாரியா இருக்கீங்க, நாங்கெல்லாம் போகலைன்னா அவங்க எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாங்க, அவங்க திட்டுவாங்க, இவங்களுக்கு அங்க போகணும்னு ஆசை இருக்கு. இதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அது ஏதாவது சொல்லிடுவாங்க, அப்புறம் சொந்தக்காரங்க அது சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க இது சொல்லுவாங்க. சண்டே ப்ரோக்ராம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது போன என்ன போகல என்ன, அதான் வார வாரம் போறோமே. இப்படி நாம வந்து நாமளே இதோடைய வேல்யூ வந்து மதிப்பு குறைக்கும். அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, நான் கேட்டேன், நீங்க சண்டே ப்ரோக்ராம் ஏன் வரல? அது எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. கெஸ்ட் நீங்க கோயிலுக்கு வர சொல்லுங்க. சண்டே கெஸ்ட் வந்தா வீட்டுல எழுதி போட்டுருங்க, போர்டு மாட்டிருங்க, ஞாயிற்றுக்கிழமை நீ கோயில்ல வந்து பார்க்குவோம். அவ்வளவுதான். வந்து சண்டே பீஸ் சாப்பிட்டும் அட்டன் பண்ணிட்டு ப்ரோக்ராம். சண்டே யார் வந்தாலும் அது பாருங்க, சண்டே ஒரு நாள் தான் எங்களுக்கு எல்லாம் டைம் இருக்கும், அவங்க சண்டே மட்டும் தான் வருவாங்க. அது கோயிலுக்கு வர சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க வரீங்களா? நீங்க வாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வர ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டுல இருக்க மாட்டேன். எங்க இருப்பீங்க? நீங்க இஸ்கான் கோயிலுக்கு வாங்க, அங்க என்ன பார்க்கல. அங்க என்ன மட்டும் இல்ல, பகவானை பார்க்கலாம், பிரசாதம் சாப்பிடலாம். அது வர மாட்டாங்க. அப்ப வேண்டாம், வர வேண்டாம், அங்கே இருக்கு இல்லையா? சோ அதனால பிரியாரிட்டி நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? பிரியாரிட்டி, முக்கியத்துவம். என்ன நடந்தாலும் சண்டே ப்ரோக்ராம். இன்கேஸ் நான் பாடிய விடுதான் சண்டே ப்ரோக்ராம் விட்டுருவேன். அவ்வளவுதான். கிருஷ்ணர் முன்னாடி ஜெகநாத் முன்னாடி ஹரிபோல் பாடி விடுற விட்டுருவோம் இல்லையா? நல்ல விஷயம் தானே. பகவான் முன்னாடியே உடல விடுறது யாருக்கு கிடைக்கும்? அந்த மாதிரி நம்ம எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்குறோம்னு. அதனால எதுவுமே நம்ம வந்து நம்ம எதுலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்றது, காம்ப்ரமைஸ் பண்றது சொல்லுவாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. சரி பரவாயில்ல, அவங்க வீட்டில் சாப்பிடலன்னா ஏதாவது சொல்லுவாங்க, அங்க போகலைன்னா ஏதாவது சொல்லுவாங்க. இப்படி நமக்கு நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம நின்று பாருங்க, 2 தடவை சொல்லுவாங்க, 3ஆவது தடவை அவங்க இஸ்கான்ல இருக்காங்க, இந்த மாதிரி செஞ்சதை சாப்பிடுவாங்க. அவங்க இஸ்கான்ல இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை அங்க போயிடுவாங்க அப்படின்னு அவங்க நம்ம வழி வருவாங்க. கரெக்டா? நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா, ஓ அவங்க நீங்க வந்து அன்னைக்கு மாமா வீட்டுல சாப்பிட்டீங்க, ஏன் அத்தை வீட்டுல சாப்பிட மாட்டீங்களா? அப்ப வேணும் சாப்பிட்டுதான் இருக்கும். அன்னைக்கு மட்டும் நீங்க அந்த பையன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டீங்க, நான் உங்க பையன் இல்லையா, எங்க வீட்டுல சாப்பிட மாட்டீங்களா? இப்படி எல்லாம் நம்ம ஏதோ ஒரு இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம், காம்ப்ரமைஸ் பண்றோம், அது அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. அது அட்வான்டேஜ் எடுத்து என்ன பண்ணுவாங்க, நாமளும் அப்படியே லூஸா விட்டுட்டே இருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, நான் வந்து இஸ்கான்ல இருக்கேன், இதெல்லாம் நான் இஸ்கான் போயிட்டு இருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். எப்போ நம்ம திலக் போட ஆரம்பிச்சிட்டோமோ, ஓ இவங்க இஸ்கான்ல இருக்காங்க. அப்போ இஸ்கானுடைய ஸ்டாண்டர்ட் இதுதான். நாங்கள் பிரசாதம் சாப்பிடுவோம், சண்டே ப்ரோக்ராம் போவோம், ஃபெஸ்டிவல்லாம் அங்கே தான் இருப்போம். அப்படின்னா நீங்கள் அங்கே தான் வந்து பார்க்கணும். சண்டே நீங்கள் கோயிலுக்கு வாங்க,
அங்க பக்தர்கள் இருப்பாங்க, நீங்க பிரசாதம் சாப்பிடலாம், எண்ணெயும் பார்க்கலாம், ஆரத்தி பார்க்கலாம், எல்லாமே. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனா நான் இப்படி தான் சாப்பிடுவேன், எனக்கு கொஞ்சம் பிரசாதமா வச்சு கொடுத்துருங்க, இல்லை நானே வேணா பண்ணிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு கொஞ்சம் தானியம் எல்லாம் கொடுத்துருங்க, காய்கறி கொடுத்துருங்க, நானே சமைச்சு சாப்பிடுவேன். அப்படி 2 தடவை பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், 3ஆவது தடவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரிப்பா அவங்க ஏன் தொந்தரவு பண்ணும், அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லாத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணி பழகிட்டோமா, இப்ப நமக்கு நாம தான் பிரச்சனை, நமக்கு வேற யாரும் பிரச்சனை இல்லை, நமக்கு நாம தான் பிரச்சனை. அப்ப முதல்ல வந்து இந்த அட்டாச்மெண்ட் தான், பற்றுதல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, வலுவா இருக்கு பற்றுதல். அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நீ உன் டியூட்டி பண்ணு, அட்டாச்மெண்ட் வேண்டாம், அட்டாச்மெண்ட் என் மேல வச்சுக்கோங்கிறாரு. இப்போ அதுக்காக வந்து யாருமே வேண்டாமா, நீங்க வந்து சொல்ற மாதிரி சொந்தக்காரங்க வேண்டாம், நண்பர் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாமா, இல்ல வேண்டாம்னு சொல்லல. கிருஷ்ணர் யாரையும் வெறுக்க சொல்லல. கிருஷ்ண பகவான் எந்த ஒரு ஜீவராசி வெறுக்க சொல்லல. அது எறும்பா இருந்தாலும் சரி, பிரம்மாவா இருந்தாலும் சரி, நண்பரோ உறவினரோ யாருமே வெறுக்க வேண்டாம். ஏன்னா எல்லா ஜீவனுக்குள்ளேயும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. எல்லா ஜீவாத்மா கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, டூ யுவர் டியூட்டி, அட்டாச்மெண்ட் என்கிட்ட, நீ உன் கடமையை செய். ஒரு கணவனா என்ன செய்யணும், ஒரு மனைவியா என்ன செய்யணும், ஒரு பெற்றோரா என்ன செய்யணும், ஒரு பிள்ளையா என்ன செய்யணும், உன் டியூட்டி நீ பண்ணு. பட் அட்டாச்மெண்ட் என்கிட்ட வாங்குறது. இது எதுக்காக, இதுவும் நம்ம நன்மைக்கு தான். நம்ம கிருஷ்ணர் மேல அட்டாச்மெண்ட்டை டெவலப் பண்ணா மட்டும்தான் நம்ம கிருஷ்ணர் போக முடியும். கரெக்டா? கிருஷ்ணர் மேல பற்றுதலை வளர்த்துண்டா மட்டும்தான் நம்ம கிருஷ்ணர் போக முடியும். இந்த ஜட உலக பற்றுதலை துறக்காத வரைக்கும் கிருஷ்ணர் கிட்ட போக முடியும். இது வந்து இந்த பக்கம் ஒரு ஆள் கால், அந்த பக்கம் ஒரு கால் மாதிரி. அப்ப ஜட உலக பற்றுதலை அவ்வளவு சுலபமா துறக்க முடியாது. ஜட உலக பற்றுதலை துறக்க முடியாது. ஆனா ஜட உலக பற்றுதலை கிருஷ்ணர் சொல்ற மாதிரி ஒரு கடமைக்காக, போருக்காக போர் புரிவாய், பேருக்காக போர் புரியும். சும்மா சண்டை பண்ணு, ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நீ ஒரு கருவி மட்டும்தான். அந்த மாதிரி என்னுடைய டியூட்டி ஒரு கணவனா, ஓகே நான் வந்து கிருஷ்ண பக்திக்கு போயிட்டேன், என் மனைவி எல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. அப்ப நீ கல்யாணம் பண்ணி கொடுத்து இல்லையா? நான் வந்து கிருஷ்ண பக்திக்கு போயிட்டேன், என் கணவருக்கு நான் சேவை பண்ண மாட்டேன். அப்ப அது வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் வே, அது சரியான முறை அல்ல. அது வந்து நம்ம கடமையிலிருந்து எஸ்கேப் ஆகுது. அது வந்து பாருங்க, எனக்கு ஜெபம் பண்ணணும், அங்க ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கு, நீங்களே தோசை ஊற்றி சாப்பிடுவீங்க, அது நம்ம கடமை இல்லை. கணவர் வந்தாருன்னா உட்காந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஜெபம். அது வந்து ஒரு தடவை எனக்கு ஒரு அனுபவம். ஒரு மாதாஜி ஃபோன் பண்ணி பிரபு இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதாஜி சொன்னாங்க, நீ ஒரு நாளைக்கு 64 மாலை ஜபிக்கணும், 64 மாலை ஜபிக்கலாம், பக்தி சித்தாந்த மகாராஜ் சொல்லி நீ வீழ்ந்த ஆத்மான்னு சொல்லியிருக்காரு. பக்தி சித்தாந்த மகாராஜ் என்ன சொல்லியிருக்காரு, 64 மாலை ஜபிக்காதவங்கள வீழ்ந்த ஆத்மா. இப்படி ஒரு மாதாஜி வந்து ஒரு அம்மாவுக்கு பிரிச் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா வேலை வெட்டி இல்லாத அம்மா, வயசாகி போச்சு. அந்த வேலை வெட்டி இல்லாத வயசான அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாதாஜிட்ட போய் அவங்க 64 மாலை ஜபிக்கிறாங்க, நீயும் ஜபிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு கணவர் இருக்காங்க, 2-3 குழந்தைங்க இருக்கு. இந்த அம்மா சொன்னதை வச்சுட்டு ஒண்ணும் பண்றது இல்லை, வீட்டுல பிள்ளைங்களை கவனிக்கல, கணவனுக்கு கவனிக்கல, உட்காந்து மாலை ஓட்டிகிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க பிரபு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பிரபு என்னாச்சு இல்லை, இந்த மாதிரிலாம் பண்றாங்க, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லை, வீட்டில் ஒழுங்காக சமைக்கிறது இல்லை, வீட்டில் ஒரு வேலையும் செய்யறது இல்லை. அப்போ நான் பேசினேன், உங்களுக்கு யார் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு, பிரபுபாத் சொன்னார் அப்படின்னு. இல்லை அந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, உங்களுக்கு உங்க கடமை இருக்கு இல்லையா? கணவருக்கு சேவை பண்ணணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும். உங்களுடைய பொறுப்பை நீங்க முடிச்சுட்டு தாராளமா பண்ணுங்க. அது 16 மாலை குறைந்தபட்சம் 16 மாலை. கூடுதலா பண்ணணும், சந்தோஷம். நான் என் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் பிரபு, என் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன், பிரசாதம் பண்ணி கொடுத்துட்டு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன், ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டேன், இப்போ நான் ஃப்ரீயா இருக்கேன், நான் கூடுதலாக ஒரு 60 ஷேர் பண்ணேன். வெரி குட். ஒண்ணுமே பண்ணாத உட்காந்து மாலை ஒட்டிட்டு இருந்தா எல்லாரும் எகேன்ஸ்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் அப்ப என்ன ஆயிடும், அந்த பிரச்சாரம் வந்து எதிர்மறையான விளைவை தரும். அதனால ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து எல்லாத்துமே எக்ஸ்பர்ட்டா இருக்கும். ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். எப்படி இருக்கணும், ஃபேமிலி லைஃப்லயும் பெஸ்டா இருக்கணும், வேலையிலையும் பெஸ்டா இருக்கணும், பக்தியிலையும் பெஸ்டா இருக்கணும். இதை பண்ணிட்டு அதை பண்ணாம இருக்கக்கூடாது.
அது வந்து பாருங்க, எனக்கு குடும்பத்தில் நிறைய பொறுப்பு இருக்கு, ஜெபம் பண்ணவே நேரம் கிடைக்கல, அது பிரச்சனை. ஜெபம் மட்டுமே பண்ணிட்டு இருக்க, வீட்டு வேலையை பார்க்கல, அதுவும் பிரச்சனை. இதை பேலன்ஸ் பண்ணும். பக்தி வினோத் தாக்கூரை வந்து நம்முடைய சம்பிரதாயத்தில் பூர்வாச்சாரியர் 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். பக்தி வினோத் தாக்கூரை எல்லாருமே பெஸ்டா பண்ணி காமிச்சார். அவர் குடும்பஸ்தர். அவருக்கு 10 குழந்தைகள் இருந்தாங்க. கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாரு. ஜெகநாதபுரி கோயில வந்து மேனேஜ் பண்ணாரு. பிரிண்ட் புக்கு கட்டுரை எழுதினாரு, கவிதை எழுதியிருக்காரு, புக்கு எழுதியிருக்காரு, புக்கு பிரிண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரீச்சிங் பண்ணியிருக்காரு, விசிட்டரை பார்த்திருக்காரு, இவ்வளவு பண்ணியிருக்கிறாரு. அஸ் அ கிரகஸ்தரா இருந்து, ஒரு குடும்பஸ்தரா இருந்து எவ்வளவு வேலை பண்ணியிருக்காரு பாருங்க. குடும்பத்தையும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு, பிள்ளைகளை வளர்த்திருக்காரு, மனைவி கவனிச்சிட்டு இருக்காரு. கோர்ட்டு விவகாரம் அன்னன்னைக்குள்ள கேஸ் அன்னன்னைக்கே ஜட்ஜ்மெண்ட், கோர்ட்லயும் பர்ஃபெக்ட். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அந்த டைம்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்தி வினோத் தாக்கூர் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு. இன்னைக்கு நீங்க பெங்கால் போனீங்கன்னா அவர் வீட்டுக்கு ஒரு ட்ரெயின் ட்ராக்கே போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ட்ராக் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவர் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கணும், அந்த அளவுக்கு வேலை டியூட்டியில பர்ஃபெக்டா இருந்தது. இதுக்கு இடையில பிரச்சாரம் பண்றது, பத்திரிகை எழுதுறது, கவிதை எழுதுறது, எத்தனை பாட்டு எழுதியிருக்காரு. நம்ம பாடுற பாட்டு முக்காவாசி பக்தி வினோத் தாக்கூர் எழுதினதுதான். எப்படி அதுதான் ஒரு கிரகஸ்தர் எப்படி இருக்கணுங்கிறது சிறந்த உதாரணம். நம்ம கவிதையெல்லாம் ஒன்று எழுத வேண்டாம், இருக்கிற ஒழுங்க பக்தி ஒழுங்க பண்ணி கவிதை எழுத வேண்டாம், பத்திரிகை நடத்த வேண்டாம். இருக்கிற வந்து 16 மாலை ஒழுங்கா ஜெபம் பண்ணி 4 விதிமுறை கடைபிடிச்சு புரோபாத் புஸ்தகம் வாசிச்சு கோயில வந்து சேவை பண்ணி கொஞ்சம் பொறுப்பா இருந்துட்டா போதும். அவர் அளவுக்குலாம் நம்மளால பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அது ஒரு கடுகளவுக்காக முயற்சி பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த அட்டாச்மெண்ட் இருக்குல்லையா, அதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா. எப்படி இருக்கு? அது வந்து பக்தியில மேல போகணும் பிடிச்சிட்டு இழுத்துட்டே இருக்கு. அதனால என்னோட டியூட்டி, என்னுடைய கடமை என்னன்னா, என்னுடைய இல்லற கடமையை நான் செய்யணும், என் ஆன்மீக கடமையை நான் செய்யணும். அந்த இல்லற கடமையில தலையாய கடமை என்னன்னா, என் இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தணும். அப்ப எனக்கு ரொம்ப ஈஸியாயிடும். இப்போ கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் பக்தியில இருந்தா சுலபம். ஒருத்தர் ஆரத்தி பண்ணுவாங்க, ஒருத்தர் பிரசாதம் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து பாகவதம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலி வந்து வைகுந்தம் சொன்னார் பக்தி வினோத் தாக்கூர். அந்த குடும்பம் வந்து வைகுந்தம் சொன்னார். அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் சர்வீஸ், எல்லாரும் சேர்ந்து சாண்டிங் பண்ணலாம், சேவை பண்ணலாம், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம். அந்த ஃபேமிலி தான் சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி. அதனால நம்ம குழந்தைகளுக்கு பண்ற பெரிய உபகாரம் என்னன்னா கிருஷ்ண பக்தி கொடுக்கறது தான். நண்பனுக்கு பண்ற பெரிய உபகாரம் கிருஷ்ண பக்தி கொடுக்கறது தான். உறவு எல்லாருக்கும் இந்த உலகத்திலே பரோபகாரம், மிகச்சிறந்த உபகாரம் என்னன்னா ஏதோ பக்தி ரதோக்ஷதி, பகவானுடைய பக்தி தொண்டு கற்றுக் கொடுக்கறது தான். மற்ற இந்த உடலுக்கு சேவை பண்றதுல டெம்பரவரி தான். அது பரோபகாரம் பக்தி கொடுக்கறது தான். ஆனா இங்க வந்து என்ன உதாரணம், அர்ஜுனன் வந்து இதெல்லாம் மறந்து போயிட்டாரு. நம்மளுடைய நிலைமையில இருக்காரு. அவர் வந்து இந்த உடம்பு நினைச்சிட்டு இவங்களை சொந்தக்காரங்க இவங்களை கொண்டுட்டா நான் எப்படி இருப்பேன். ஸோ முதல்ல இது தேவையில்லாத கவலை. முதல்ல அட்டாச்மெண்ட், ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் சஜனா. ரெண்டாவது அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு, இவங்க இறந்து போயிட்டா நான் எப்படி அனுபவிப்பேன். அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமே. இப்போ பிரபு இருக்காரு, பிரபு வந்து ஒரு பர்த்டே கொண்டாடுறாரு, கதவெல்லாம் அடைச்சிட்டு அவரும் ஒய்ஃப் மட்டும் கேட்க வேண்டிட்டு இருந்தாரு. எப்படி இருக்கு? யார்ட்டையும் சொல்லாம சத்தமே இல்லாம கேக் ஆர்டர் போட்டு அவன் வந்து ஸ்விக்கியோ டொமேட்டோ சட்டை ஊர்ல நிறைய இருக்கு, கண்ட கம்பெனியில இருக்கு, அவன் கொண்டு வீட்டில் டெலிவரி பண்ணிடுவான். அதுவும் கதவெல்லாம் அடிச்சு வச்சுட்டு மனைவி கலந்து அதோட என்ஜாய்மெண்ட் கிடையாது. பர்த்டே என்ன பண்றான், எல்லாரும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் கூப்பிட்டு அந்த விருந்து என்ன, அது என்ஜாய்மெண்ட் என்ன. அந்த மாதிரி அர்ஜுனன் நினைக்கிறாரு, இந்த கிருஷ்ணர் என்ன இப்படி பண்றாரு, இவரை இவங்களெல்லாம் கொல்ல சொல்றாரு, இவங்க கொண்டுட்ட எனக்கு ராஜ்யம் கொடுத்து என்ன பிரயோஜனம், ராஜ்யத்தை நான் மட்டும் தான் உட்கார்ந்து இருக்கணும், என் தம்பிமார்கள் இருக்க மாட்டாங்க, இந்த தாத்தா குரு யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் ராஜ்யத்தை உட்காந்து யாரை போய் ஆட்சி பண்றது, எப்படி அனுபவிக்கிறது. அப்ப நான் அவங்க பாருங்க, இந்த அனுபவிக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பற்றுதல் ஸ்ட்ராங்கா இருக்கு. ரெண்டாவது நான் அனுபவிக்கணுங்கிற எண்ணம். கிருஷ்ணர் அனுபவிக்கணும்னு மறந்துட்டாரு. இந்த யுத்தம் கிருஷ்ணர் பண்ண சொல்றதே அவரை திருப்திப்படுத்துறதுக்காக. அர்ஜுனன் என்ன நினைக்கிறார், என் புலன்களுக்கு திருப்தி தராது, கிருஷ்ணா உன்னி கோவிந்தன்
அர்ஜுனன் வந்து ஒரு இடத்துலயும் கிருஷ்ணர் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. நீங்க பகவத்கீதை ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சீங்கன்னா அர்ஜுனன் கிருஷ்ணரேன்னு சொல்ல மாட்டாரு. ஒரு இடத்துல மதுசூதனான்னு சொல்லுவாரு, ஒரு இடத்துல கோவிந்தான்னு சொல்லுவாரு, ஒரு இடத்துல ரிஷிகேஷான்னு சொல்றாரு. இதுக்கு எல்லாம் அர்த்தம் இருக்கு. ஏன் வேற வேற பேர்ல சொல்றாருன்னா, கிருஷ்ணா நீங்க வந்து புலன்களை வழிநடத்துபவர் ரிஷிகேஷன், ஏன் புலனை இப்படி மாற்றீங்க? நீங்க புலன்களை வழிநடத்துறவரு, ஏன் புலன்களை ஏன் இப்படி மாற்றீங்க? ஏன் சொந்தக்காரங்களை ஏன் கொள்ள சொல்றீங்க? அது எனக்கு வருத்தம் தருது, சந்தோஷம் இல்லை. அதுக்கப்புறம் கோவிந்தா பசுக்களுக்கு புலன்கள் இன்பம் தருவார், ஆனா நீங்க என் புலன்கள் இன்பம் தரலையே. அப்போ அர்ஜுனன் என்ன விரும்புறாரு? கிருஷ்ணா என் புலனை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இது கம்ப்ளீட்லி ராங். இதுதான் நம்மளுடைய திட்டம். கிருஷ்ணா வந்து எனக்கு இன்பம் தரணும், ஆனா கிருஷ்ணர் தான் இன்பத்தின் இருப்பிடம். அவரை விட்டுட்டு அவர் எனக்கு இன்பம் தரணும்னு நினைக்கிறார். இதுதான் சுயநலம். கிருஷ்ணாட்ட வந்து அது கொடுங்க இது கொடுங்க கேட்கறோம் இல்லையா, அது எதுக்கு நம்ம பொருள் திருப்திப்படுத்துக்க? அது ஒன்றும் இல்லை பிரபு, நான் கிருஷ்ணர்கிட்ட ஒரு வீடு கேட்டேன், அவருக்கு வேண்டிதான் பிரபு, அவருக்கு ஒரு பூஜை மட்டும் வச்சு சேவை பண்ணுறதுதான். ஒரு கார் கேட்டேன், என்ன தப்பு? அந்த கார் எதுக்காக? கிருஷ்ணர் கூட்டிட்டு போகுதுதா அப்படின்னு கிருஷ்ணர் சேர்த்திக்கிறது அவர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு, இந்த யுத்தம் நடந்துருச்சுன்னா என்னுடைய சந்தோஷம் போயிடும். அவன் முதல்ல என் ஜனங்க அவங்களை நான் கொல்ல மாட்டேன், அது அட்டாச்மெண்ட். ரெண்டாவது எனக்கு புலன்பம் போயிடும். மூணாவது என்னது? இது பாவம், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அவங்க வேணா பாவிகளை இருந்துட்டு போட்டோம், அவங்களை கொண்டுட்டு நம்ம ஏன் பாவத்தை சேர்த்துக்கணும்? இது ஒரு வகையில் எஸ்கேபிசம் தான். எப்படி எஸ்கேப் ஆகுறாரு? அவர் டியூட்டியிலிருந்து விலகுறாரு. ஒரு சத்திரியனுடைய டியூட்டி பாவிகளை தண்டிக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பு தரணும். அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு? அவங்க வேணா பாவம் பண்ணி இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை வேணா கொல்ல வேண்டாம். நாலாவது, இந்த குலம் எல்லாம் போயிடும், குல தர்மம் எல்லாம் போயிடும், குலமே நாசமாயிடும். அஞ்சாவது, அவருடைய தேவையில்லாத இறக்கம். இந்த உடலை கண்டு இறக்கப்படுறாரு, உடலுக்கு ஆத்மா மறந்தாச்சு, வெறும் உடலை கண்டு இறக்கம். எப்படி உடலை கண்டு இறக்கப்படுறது என்னது? அதான் பிரம்மோசனம், தண்ணியில மூழ்குது. நான் வந்து தண்ணியில மூழ்கிட்டு இருக்கேன். எங்க போனேன்? அந்த பினாங் ஐலாண்ட்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது நான் கீழே விழுந்துட்டேன். அது எப்படிங்க கார்ல போன கீழே விழுந்ததுலாம் கேட்காதீங்க, ஏன்னா சினிமாவில் எதையும் சொல்றாங்க, அதில் நம்பரும் இல்லை. திடீர்னு ஹீரோ இங்கிருந்தா விழுந்துருவாரு, இல்லை யாரோ ஹீரோயின் விழுவாங்க, ஹீரோயின் போய் காப்பாற்றுவாரு. அது லாஜிக்கெல்லாம் பார்க்கறதே இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் லாஜிக் பார்க்காதீங்க. நான் வந்து கார்ல போயிட்டு இருந்தேன், கீழே விழுந்துட்டேன். அவ பின்னாடி 2 கார்ல இவங்க 2 பேரும் வந்துட்டு இருந்தாங்க. கார் நிறுத்திட்டு, பிரபு மேல வந்து அவர் குர்த்தா வாங்கி கொடுக்கலாமா, அவருக்கு தோத்தி ஆட தண்ணியில மூழ்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து தண்ணியில மூழ்கிட்டு இருக்கிறாரு. அவர் வெளியில வந்ததும் நான் டெம்பிள்ல கூட்டு போய் நாசிலாமா வாங்கி கொடுப்பேன் அவருக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு, அவருக்கு நான் முதல்ல தோத்தி குர்த்தா வாங்கி தரேன், ஆனா முதல்ல உள்ள கொடுத்து காப்பாத்திக்கியா, அவர் செத்துட்டு இருக்காரு உள்ள. அந்த மாதிரிதான் ஆத்மாவை விட்டுட்டு உடலுக்கு நன்மை செய்யுது. இந்த உடலுக்கு நன்மை செய்யறது எப்படி? தண்ணியில மூழ்கிறவன். அப்ப அது இன்னொரு உதாரணம் சொல்லுவார் பிரபுபாதா. தண்ணியில மூழ்கிறவனை இப்படி தலை பிடிச்சி மேல தூக்குறது, தப்பு உள்ள அமுத்தி, அந்த உள்ள அமுத்தி திரும்பி அவன் ஒரு செகண்ட் வந்து மூச்சு விடுவான், திரும்பி உள்ள அமுத்திடு. அது என்ன பிரயோஜனம்? அதுல என்ன பிரயோஜனம் இல்லையா? தண்ணியில மூழ்கணும்னு வெளியில தூக்கணும், சும்மா சும்மா அமுத்திட்டு இருந்தா. அந்த மாதிரிதான் உடலுக்கு சேவை பண்றது. ஆத்மாவுக்கு பண்ணக்கூடிய சேவை தான் உயர்ந்தது. பிரபுபா நிறைய உதாரணம் கொடுத்திருக்காரு. அந்த குருவி கூட்டம் சுத்தப்படுத்துற மாதிரி. குருவி குருவியே, அது குருவியை பிடிச்சி கூட்டுக்குள்ள வச்சுட்டு, அதுக்கு மேல அந்த கூட்டுக்கு மேல அப்படி டைமண்ட் எல்லாம் ஊற்றி வச்சு, அதுக்கு தங்கம் எல்லாம் பூசி, அதுக்கு எல்லாம் வச்சு அழகுபடுத்தினா குருவி சந்தோஷமா இருக்கும். அதை கழட்டி விடணும், அது பாட்டு சந்தோஷமா போகும். அந்த கதை தான் நம்ம பண்றது. உடலை விட்டுட்டு ஆத்மா விட்டுட்டு உடலை அலங்காரப்படுத்துது. அதுக்கும் பிரபா சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்கும் பிரபா சொல்லி வச்சிருக்காரு. என்னது? பகவத் பக்தி ஹீனஸ்ய, பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக அப்பிராணஸ்ய தேகஸ்ய மண்டலம் லோகரட்சணம். பகவத் பக்தி இல்லாதது எப்படின்னா, ஒருத்தருக்கு பகவான் மேல பக்தி இல்லைன்னா, அவங்க உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கலாம், ஆனா பக்தி இல்லை. உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கலாம், அப்புறம் நல்லா படிச்சிருக்கலாம், பௌதிக கல்வியில ரொம்ப உயர்வா இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் நிறைய மந்திரம் தெரிஞ்சிருக்கலாம், எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா பக்தி இல்லைன்னா அது எப்படின்னா, இறந்து போன உடல் அலங்காரப்படுத்துற மாதிரி. இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க, மலேசியாவில் உண்டு, அது இறந்து போன உடம்பை வச்சு குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு நகையெல்லாம் போட்டு விடுவாங்க.
இல்லையா? ஆனா ஆத்மா போயிடுச்சு. அவன் இருக்கும்போது திரும்பி கூட பார்க்கல. அவன் இருக்கும்போது ஒன்னும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல, ஒன்றும் இல்லை. செத்து போனதுக்கு அப்புறம் அந்த டெட் பாடியை அழகுபடுத்துறது. அந்த மாதிரி தான் பக்தியை விட்டுட்டு பண்ற காரியம் தான். கிருஷ்ணருக்கு மேல அன்பு செய்யாம கிருஷ்ண பக்தியை விட்டுட்டு எந்த காரியம் செஞ்சாலும் அது இறந்து போன உடலை அழகுபடுத்துற மாதிரி தான். இப்ப அர்ஜுன் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆத்மா விட்டுட்டு உடம்பு மேல கவலைப்பட்டு இருக்காரு. இப்படி முதல் அத்தியாயம் முழுது இப்படிதான். அர்ஜுனன் வந்து ஐயாவிலே பேசிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் பேசி பார்த்தாரு, ஒரு முடிவுக்கே வர முடியல. அவரே குழம்பு போயிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, ஒரே வழிதான் இருக்கு, பேசாம கிருஷ்ணனுக்கு சரணாயிடும். அப்ப கிருஷ்ணன் குருவாயிட்டாரு. முதல் அத்தியாயத்துல 2 பேரும் நண்பர்களா பேசிட்டு இருந்தாங்க. நானும் பிரபு நண்பரா பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்றது நான் கேட்க மாட்டேன். நீ எல்லாம் உன்னை பத்தி எனக்கு தெரியல அப்படின்னு, இல்லையா? நீ யாரு என்ன எனக்கு தெரியும், நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றது நீ கேளு, அவர் சொல்றது நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றது அவர் கேட்க மாட்டேன். ஆனா அவர் எந்த சரணாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். சரிப்பா, நீ சொல்லு, நான் கேட்கறேன், என்னன்னு சொல்லு, நீயே சொல்லு, நான் கேட்கறேன். அப்ப சரணாகி. அப்ப அர்ஜுன் என்ன பண்ணாரு, முதல் அத்தியாயத்துல ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தாரு, ஒரு முடிவுக்கு வர முடியல. 2ஆம் அத்தியாயம் வந்து சரண்டர் ஆயிட்டாரு. ஒரே குழப்பமா இருக்கு, இது தர்மமா அதர்மமா, செய்யலாமா வேண்டாமா, சரியா தப்பா, ஒரு முடிவுக்கே வர முடியல. கார்பண்ய தோசோ பிரகத சுபாவா பிச்சாமித்தான் தர்ம சமூட செய்தா இஷே இஷா நிஷிதம் புருவி தன்மை சீஷஸ்தேகம் சுவாதிமாம் தாம்பரம். கிருஷ்ணா, எனக்கு இப்ப ரொம்ப குழப்பமா இருக்கு, எல்லாரும் ஒரு முடிவுக்கு வர முடியல, தயவுசெய்து நீங்களே எனக்கு குருவான்னு சொல்லி கொடுங்க. இந்த குரு சீடன் வந்துட்டா தோல்வியை போட வேலையில இல்ல, சரண்டர் தான். குரு சீடன் வந்துட்டா ஆர்குமெண்ட்டுக்கே இடம் இல்லை. குரு என்ன சொல்றாரு அதுதான் வேத வாக்கு. இப்ப அர்ஜுனன் சரணாயிட்டேன். 2ஆம் அத்தியாயத்தில் என்ன ஆயிட்டாங்க, கிருஷ்ணரும் அர்ஜுனனும் குரு சீடன். கிருஷ்ணர் வந்து கீதா ஆச்சாரியன், கீதையின் ஆச்சாரியன். கிருஷ்ணா இஸ் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். முதல் ஜெகத்குரு கிருஷ்ணர் தான். கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு, அவன் தான் அகில குரு. அகில குரு பகவான் நமஸ்தே. சோ கிருஷ்ணா குருவுடைய ஸ்தானத்தை ஏத்துட்டாரு. அர்ஜுன் இப்ப சீடர் ஆயிட்டாரு. இப்ப வந்து ஆர்குமெண்ட் எல்லாம் கிடையாது. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு கேட்டுதான். உடனே அர்ஜுனன் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, முட்டாள் கிடையாது. எப்ப அர்ஜுனன் சீடர் ஆயிட்டாரோ அப்ப முகஸ்துதி பண்றதில்ல. உங்களை மாதிரி சீடர்லாம் எனக்கு கிடைக்க மாட்டாங்க, இங்க கொஞ்சம் பணம் கொண்டு வந்து கொடுத்துருங்க, எல்லாம் சரியா போயிடும். அந்த பிசினஸ் எல்லாம் கிடையாது. பெரிய செல்வந்தரா இருக்கீங்க, எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடுங்க, இல்ல எனக்கு ஒரு ஆசிரமம் வச்சு கொடுங்க, எனக்கு நிறைய பணம் கொடுங்க, அவ்வளவுதான், ததாஸ்து, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அந்த பிசினஸ் எல்லாம் இல்லை இங்க. அது இந்தியாவில் நிறைய இருக்கு. இங்க வந்து அந்த பிசினஸ் கிடையாது. எப்போ சரண்டர் ஆயிட்டாரோ சீடன், எப்போ ஒருத்தர் குருவை தேர்ந்தெடுத்துட்டாரோ, ஆன்மீகத்துடைய முதல் வேலையை சீடனை அறியாமிருந்து விடுவிக்கணும். ஓம் அஜ்ஞான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுருன் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே. ஃபர்ஸ்ட் பிசினஸ் அதுதான். குரு வந்து என் சீடர் என்ன மெயின்டைன் பண்றாரு, அதனால நான் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அது பக்தி சித்தாந்த மாதிரி செஞ்ச. பக்தி சித்தாந்த மாதிரி ஒரு நாள் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காரு. யாரோ ஒரு டோனர் பேசிட்டு இருந்தாரு. எந்திரியான்ட்டாரு, நீ டொனேஷன் கொடுத்தனால என்ன வேணா பண்ணலாம் நினைக்கிறேன், பேசாம உட்காந்து கிளாஸ் கேளுட்டு. அதுதான் ஆச்சாரி. அப்ப கிருஷ்ணர் உடனே அர்ஜுனனை முட்டாள்னாரு. அசோஷான அசோஷத்துவம் பிரஜாவாதாம்ச பாசதே கதாசூனு கதாசூம் நானு சோசந்தி பண்டிதா. அர்ஜுனா, நான் இன்னொன்னு ஒரு பெரிய புத்திசாலி நினைச்சு நீ முட்டாளா இருக்கேன்னு. அறிஞர்கள் வாழ்பவருக்கோ மாண்டவருக்கோ வருந்துறதில்லை. அப்ப முதல் பாடமே என்னன்னா, பகவத்கீதையில நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. அது கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு. நாமளும் பல தடவை படிக்கிறோம், ரோப்பாரு எழுதிட்டே இருக்காரு, ஆனா ஒரு நாள் உணரல. யாரா இங்க உணர்ந்துட்டோமா? இங்க யாரா உணர்ந்திருக்கீங்களா? தன்னை உணர்ந்த ஆத்மா யாரா இங்க இருக்கீங்களா? தன்னை உணர்ந்த ஆத்மாக்களை யாரா இருக்கீங்களா? நீ உணரவே இல்லை. நாமளும் படிக்கிறோம், கேட்கிறோம். அப்போ பிராக்டிக்கலா வரும்போதான் தெரியும். என்ன பகவத்கீதை படிச்சாலும் நடைமுறையில வரும்போதா தெரியும் நான் தன்னை உணர்ந்த ஆத்மாவா இல்லையா. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகமா அபாயனோ அனித்ய தாம் ஸ்திதி. அர்ஜுனா, நீ வெயிலையும் மழையும் பொறுத்துக்கிறீ இல்லையா? வெயில் அடிச்சாலும் வேலைக்கு போறீங்க, மழை பெஞ்சாலும் வேலைக்கு போறீங்க, அதெல்லாம் பொறுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய இரட்டிப்பு தன்மையில பொறுத்துக்கணும். நம்மளால பொறுத்துக்க முடியுதா? அவமானம் வந்தா பொங்கி எழுதணும். என்ன எப்படி சொல்லலாம் அவங்க இல்லையா?
டாலரேட் பண்ணிக்க முடியல. அப்ப இன்னும் நம்ம உணரல. அதனாலதான் பிரபா சொல்றாரு படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டே இருக்கணுங்கிறாரு. அது ஒரு சீடர் கேட்கவே செஞ்சாரு. பிரபா நீங்க எல்லா புக்லையும் இதே எழுதிருக்கீங்களே, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் கிருஷ்ண உணர்வை பின்பற்றணும், நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, இதே எழுதுறீங்க, ஏன் இதே ரிப்பீட்டட் எழுதுறீங்க, வேற ஏதோ எழுதலாம்னு. அவ பிரபா கேட்டு நீ உணர்ந்துட்டேன்னு கேட்டாரு. இல்ல அப்ப உணர்ற வரைக்கும் படிச்சுட்டே இருக்கு, உணர்ற வரைக்கும் படிச்சுட்டே இருக்கு. இப்படி 2ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா வந்து ஆத்ம விஞ்ஞானத்தை சொல்றாரு. 3ஆம் அத்தியாயத்துல எப்படி கர்மத்தை யோகமா செய்யறது, செய்யக்கூடிய செயல்ல பலனை எதிர்பார்க்காம எப்படி யோகமா செய்யறது, இது ரொம்ப கஷ்டம். பிரபு வேலைக்கு போறாரு, ஆனா சம்பளம் வாங்காதுன்னு ஒத்துக்குவாங்களா? அப்ப அது எப்படி யோகமா செய்யறது? அப்ப அந்த வேலையில பற்றுதல் கொள்ளாம ஒரு கடமைக்காக செஞ்சு செயல்படுறது, அதாவது பற்று இல்லாம செயலாற்றுவது. ஆனா அது பத்தாது. அது எப்படி கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுறது? 5ஆம் அத்தியாயம் நிஷ்காம கர்மயோகா. நிஷ்காம கர்மயோகம் என்னது? பற்றுதல் இல்லாம செயலாற்றுறது அல்லது கிருஷ்ணருக்காக செயலாற்றுறது. சம்பளம் வேண்டாம்னு அவர் சொல்லல, அவர் சொல்ல முடியாது. வேலைக்கு போயிட்டு சார் நான் வந்து பகவத்கீதையில கர்மயோகம் படிச்சிருக்கேன், கிருஷ்ணர் வந்து பற்று இல்லாமல் செயலாற்ற சொல்லியிருக்காரு, எனக்கு வேலை மட்டும் கொடுங்க, சம்பளம் எல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லுவோமா? நம்ம அப்படிலே யாரும் சொல்லுவாங்க. அதனால சம்பளத்தை வாங்கிக்கிறோம், அதை கிருஷ்ணருடைய சேவைக்காக பயன்படும். அதுதான் நிஷ்காம கர்மயோகா அல்லது கர்மயோகம், கிருஷ்ண உணர்வில் செயல். அப்புறம் தான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இதெல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. ஃபர்ஸ்ட் கர்மகாண்ட சொன்னார் அர்ஜுனன்ட்ட. அதாவது கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில சிஸ்டமேட்டிக்கா ப்ரீச் பண்றாரு. அவரை மாதிரி யாரும் ப்ரீச் பண்ண முடியாது. முதல்ல என்ன பண்ணாரு, அர்ஜுனன் முட்டாள்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சீடன் ஆனதுக்கு அப்புறம் அவர் கண்டிச்சாரு, ஆத்மா பத்தி சொல்லி கொடுத்தாரு. இதுதான் முதல் பாடம். அதுக்கப்புறம் செயலை எப்படி பற்றில்லாம செய்யறதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எப்படி கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுதுன்னு சொன்னாரு. இப்ப அர்ஜுனனுக்கு குழம்பு போச்சு, நான் வந்து செயலை துறக்கிறதா இல்ல கிருஷ்ண உணர்வு செயலாற்றுறதா, என்ன ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு இடத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, புத்தி யோகத்தை ஃபாலோ பண்ணுகிறாரு. புத்தி யோகம் என்னது? பக்தி தொண்டு ஃபாலோ. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, பற்று இல்லாமல் செயலாற்றுகிறார். இப்ப நான் பக்தி தொண்டு செய்யறதா இல்ல பற்று இல்லாமல் செயலாற்றுறதா, என்ன பண்றது? செயலை ஈடுபடுறதா இல்ல செயலை விட்டுடுறதா? அப்ப கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, செயலை துறப்பதை விட கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது சிறந்தது. இப்ப வந்து எப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் அறியாமையில் இருந்தவங்கள ஆத்ம விஞ்ஞானத்துக்கு கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எப்படி கிருஷ்ணருக்காக செயலாற்றுதுன்னு சொல்றாரு. 7ஆம் அத்தியாயத்திலிருந்து தூய பக்தி தொண்டு சொல்றாரு. 7ஆம் அத்தியாயத்திலிருந்து பக்தி தொண்டை பத்தி சொல்றாரு. 8ஆம் அத்தியாயத்தில் அவர் எப்படி சரணடையணும், ஏன் இந்த மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்கிறார். 8ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்கிறார். முதல் ஸ்லோகம், கிம் தத் பிரம்மம் கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா அதிதெய்வம் ச கிம் கோத்தம் அதியஜ்யம் கிம் உச்சதே. கிருஷ்ணா பிரம்மம்னா என்ன, பரமாத்மங்கிறது யாரு, இந்த உடல்ல பரமாத்மா எங்க இருக்காரு, தேவர்கள்னா யாரு, யாகம்னா என்ன, ஒருத்தர் மரணத்தின் தருவாயில என்ன செய்யணும், எல்லாத்தையும் கேட்கிறாரு. கிருஷ்ணர் ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. என்னை நினைச்சுட்டே உடலை விடணும், அப்ப நீ என்கிட்ட வந்துடுவேன், என் மேல மனசு நிறுத்தணும், அது நீ பக்தி தொண்டை பயிற்சி பண்ணணும். கிருஷ்ணா வந்து சிஸ்டமேட்டிக்கா சொல்றாரு. அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே அழகா ஒருத்தர் எப்படி பக்தராகணும் கிருஷ்ணன் சொல்லித்தர. அதாவது 3 விதமான ரகசியம் சொல்றாரு பகவத்கீதை கிருஷ்ணா. குஹ்யம், குஹ்யதமம், குஹ்யதரம். ரகசியம், மிக உயர்ந்த ரகசியம், மிக மிக உன்னதமான ரகசியம். அப்ப 2ஆம் அத்தியாயத்துல ரகசியம் எது, ஆத்மா பற்றி. 2ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் பேசுறது ரகசியம் ஆத்மா. அதுக்கப்புறம் 5ஆம் அத்தியாயத்துல பரமாத்மா மிக ரகசியம். 9ஆம் அத்தியாயத்துல பக்தி தொண்டு மிக உன்னதமான ரகசியம். ஆனா திறந்த புக்கு தான், எல்லாருக்கும் புரியாது, பக்தர்களுக்கு மட்டும்தான் புரியும். அதனால பகவத்கீதையை படிக்கிற நோக்கம் வந்து முதல்ல நம்ம கிருஷ்ணரை அசப்ட் பண்ணணும். கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணாதான் பகவத்கீதை புரியும். சும்மா ஏட்டு அல்லது படிச்சாலாம் புரியாது. சும்மா ஒரு ஞான வளர்த்துக்கிறதுக்கெல்லாம் படிச்ச வேலையாது. பக்தி இருந்தால் தான் பகவத்கீதை புரியும். அப்போ 9ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணா பக்தி தொண்டை பத்தி சொல்றாரு. அர்ஜுனா நீ எப்போ என்னையே நினைச்சிட்டு இருக்கணும், அது 12ஆம் அத்தியாயத்தில் சொல்றாரு. 12ஆம் அத்தியாயம் அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் 12ஆம் அத்தியாயம் பேசுறதுக்கு முன்னாடியே 10ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனன் முடிவு பண்ணிட்டார். 1ஆம் அத்தியாயத்தில் 2 பேர் நண்பரா இருந்தாங்க.
2ஆம் அத்தியாயத்தில் 2 பேர் குரு சீடரா இருந்தாங்க. 9ஆம் அத்தியாயம் கேட்டவுடனே அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய பக்தராயிட்டார். அப்புறம் 10ஆம் அத்தியாயத்தில் சொல்றாரு, நீங்க தான் அந்த பரபிரம்மம், நீங்க தான் அந்த பரமாத்மா, நீங்க தான் பரம்பொருள், பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவா புருஷம் சாஸ்திர திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபு. கிருஷ்ணா, நீங்க தான் அந்த பரபிரம்மம், நீங்க தான் உன்னதமான வசிப்பிடம், பரந்தாம் பவித்ரம், நீங்க தூய்மையானவர், தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் புருஷம், நீங்க தான் புருஷோத்தமன், சாஸ்திரம் நிலையானவர், திவ்யம் திவ்யமானவர், புருஷம் ஆதி தேவம் தேவாதி தேவன், அஜம் பிறப்பற்றவர், விபும் எல்லையற்றவர். அப்ப இது பக்தரான பேச முடியும். பக்தராயிட்டு அதோட நிறுத்திக்கல. சர்வவேத கிருதம் அங்கே என்மாம் வசதி கேசவா நகீதே பகவன் வித்தும் நான் விதுர் தேவன தானுவா. கிருஷ்ணா, நீங்க சொன்னது எல்லாம் உண்மையில ஏத்துக்கிறேன். இது வரைக்கும் 10ஆம் அத்தியாயம் வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் உண்மை நான் ஏத்துக்கிறேன். பகவானே, உங்களை தேவர்களோ தைத்தியர்களோ யாருமே அறிய மாட்டார்கள். அப்ப 12ஆம் அத்தியாயத்தை டிவோட்டி ஆயிட்டார். 18ஆம் அத்தியாயம் போது கிருஷ்ணர் சொல்லிட்டார், நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துருச்சு. சர்வ தர்மான் பரித்யாஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாவேப்யோ மோக்ஷாத் மாசுகி. பேரளவான தர்மத்தை பின்பற்றி என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் தூக்கி போடு, என்னை மட்டும் சரணாகதி பண்ணு. பக்தி தொண்டு ஒண்ணு உனக்கு போதுமானது. எனக்காக செயலாற்று, என்னையும் நினைச்சுக்கிட்டு எனது பக்தனாரு, எனக்கு நமஸ்காரம் பண்ணு, சத்தியமா நீ என்கிட்ட வந்துருவேன். மன்மனாபவம் மத் பக்தோ பத்யாஜிமா நமஸ்குரு மாமேவேசி சத்தியம் தே பிரதிஜாலே பிரியோசி. சொல்லிட்டாரா? இந்த ஸ்லோகம் 2 தடவை சொல்றாரு. ரைட்? அப்ப ஹோல் பகவத்கீதை நோக்கம் என்னன்னா, நம்ம அறியாமையிலிருந்து விடுபடணும், கிருஷ்ணனுடைய பக்தராகணும். அது மட்டும் போதாது, பக்தி தோண்டை பயிற்சி பண்ணி அவர் சரணாகதி பண்ணும். சேவை மூலமா தான் கிருஷ்ணனை திருப்திப்படுது. சேவோன்முகை ஜீவா, நாக்கு கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுது. நல்ல ஜெபம் பண்ணணும், பக்தர்களுக்கெல்லாம் நல்ல பிரசாதம் கொடுக்கணும், நல்ல பிரசாதம் சாப்பிடணும், நல்ல சேவை பண்ணணும். அந்த மாதிரி பக்தர் தான் கிருஷ்ணனுக்கு பிடிக்கும். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, யார் ஒருத்தர் என்ன சந்தேகம் இல்லாம முழுமுதற் கடவுளை ஏத்துக்கிறாங்களோ அவங்க எனக்கு பக்தி தோண்டு செய்வாங்கன்னு சொல்றாரு. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேங்க. யோமா மேவா சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதேமம் சர்வபாவேன பாரதா. அர்ஜுனா, யார் ஒருத்தர் என்னை சந்தேகமின்றி முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எனக்கு பக்தி தோண்டு செய்வாங்க. அவங்க இந்த உலகத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் இல்லைன்னு. அதனால மிக உயர்ந்த யோகம் கிருஷ்ணருக்கு பக்தி தோண்டு செய்யுது. அந்த வாய்ப்பு பிரபுபாத் நம்ம கொடுத்துருக்காரு. இங்க கோயில்ல வரலாம், பக்தர் சங்கம் எடுத்துக்கலாம், பிரசாதம் சாப்பிடலாம், சேவை பண்ணலாம், பாகவதம் கேட்கலாம், பகவத்கீதை படிக்கலாம், எல்லா வாய்ப்பும் கொடுத்துருக்காரு. இதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டா நம்ம ரொம்ப பாக்கியசாலி. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இங்க சேவை பண்ணணும், கேட்கணும், பிரபு எனக்கு ஏதாவது சேவை இருக்கா, நான் என்ன செய்யணும், எப்படி நான் பிரபுபாத் உதவி செய்யறது, எப்படி நான் குருக்கு நான் சேவை பண்றது, எப்படி நான் பக்தியில முன்னேறது அப்படின்னு ரொம்ப உற்சாகமா இருக்கு. பக்தியில உற்சாகம் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த உற்சாகம் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அந்த உற்சாகம் எப்போ வரும்? பக்தர் சங்கத்துல வந்துட்டே இருந்தா தான் வரும். பக்தர் சங்கத்துட்டு விலகி இருந்தா வராது, இருக்கிற உற்சாகம் போயிடும். ரைட்? அதனால எல்லாருமே நல்லா பக்தர்கள் சங்கத்துல நல்லா ஜெபம் பண்ணி சேவை பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி